கோவையில் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கான எந்த பயனும் இல்லை என அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாநகராட்சியின் 2026-2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கை மாநகராட்சி பிரதான அரங்கில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திமுக கவுன்சிலர்கள் ஒரே நிற சேலையில் கலந்து கொண்டது கவனத்தை ஈர்த்தது. புதிய நிதியாண்டிற்கான மொத்த வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அறிவிப்பாக செம்மொழி பூங்காவில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை, முந்தைய அறிவிப்புகளையே மீண்டும் வெளியிட்டுள்ளனர் என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கிரிக்கெட் ஸ்டேடியம், நீச்சல் குளம் உள்ளிட்ட திட்டங்களில் முன்னேற்றம் இல்லை என்றும் தேர்தலை முன்னிட்டு வெற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம் முன்வைத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். மாநகராட்சி இந்த திமுக மேயர் இன்னைக்கு சமர்ப்பிச்சாங்க. முழுக்க முழுக்க இந்த கோவை மாநகராட்சி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கோவை வாழ் மக்களுக்கு, அதாவது சாதாரண பொதுமக்களுக்கும் பயனில்லை, மாணவர்களுக்கும் பயனில்லை, இளைய சமுதாயத்துக்கும் பயனில்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, கலர் கூட ஒரே மாதிரிங்க. போன வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புக்கு பாருங்க, கலர் கூட ஒரே மாதிரி, ஒரே ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. செந்தில் பாலாஜி பதிலாக துணை முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்க ஒழிய, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு, அதாவது 100% வரி ஏற்றிருக்காங்க. ஆனா புதிய திட்டங்கிற ஒண்ணுமே கிடையாது. இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாநகராட்சி 126 கோடி ரூபாய் பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. மாணவர்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ ஷூட் பட்ஜெட் தான். இது வெறும் பேப்பரால தான் இருக்க ஒழிய மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே போய்தாங்க. இவங்க நிறைவேற்ற முடியாது. பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பான்னு சொன்னாங்க. போன வருஷம் இதே தான் அறிவிச்சாங்க. இப்போ திருப்பி அதே தான் அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அதே தான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில் ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம், ஃப்ரீயாக பண்ணி போன பட்ஜெட்னு சொன்னாங்க. இப்போ அதே அர்த்தமாகவே அதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வரும், காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொன்னாங்க. போன வருஷம் பட்ஜெட்டில் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி குளங்கள், சாதாரண இந்த ஆகாய தாமரை கூட அகற்றப்படும் சொல்லி போன பட்ஜெட்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை குளத்தை ஸ்மார்ட் சிட்டி குளத்தை ஆகாய தாமரை தூர்வாரி கூட ஒரு இதை கொண்டு வரல. வருஷம் அறிவிச்சுறாங்க. புதிய ஸ்ட்ரீட் லைட் போடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு, மருதமலை ரோடு, அதாவது ரோடு வைடிங் பண்ணுன்னு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க. சத்தி ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக காலம் முடியும் போது 38 கோடி ரூபாய் ரோடுக்கு ரெவிக்ஷன் பண்ணி ஒதுக்கினாங்க. அவர் பிஆர் எம்எல்ஏ இருக்கும்போது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு வரல. வெறும் பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வரதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு பூங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணி பாருங்க. போன வருஷம் அறிவிச்சாங்க 25-26 மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு பூங்கா அப்படின்னாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் அறிவிச்சு ஒரு பார்க்கும் கட்டலாம். இந்த வருஷம் மறுபடியும் அதையே அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மாநகராட்சியுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100% உயர்த்திட்டு மக்களுக்கு எந்த விதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு எவிக்ஷனுக்கு மெட்ரோ ரயில் 164 கோடியும் போகுது அப்படின்னாங்க. அதில் அதனால ரோடு எவிக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி அதையும் சொல்லி போட்டு இப்போ மெட்ரோ ரயில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ சத்தி ரோடுக்கு எவிக்ஷன் விரிவாக்கத்துக்கு திட்டம் கொண்டு வந்துருக்கும்போது அதுவும் கொண்டு வரல. அதனால இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கொஸ்டின் வெறும் மாயாஜால பட்ஜெட் தான். வேற எதுவுமே கோவை வாழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் வரும். நாங்கள் எங்கே வந்துச்சு, அவங்க துணை அமைச்சர் வந்தாங்க, பொறுப்பு அமைச்சரில் வந்தாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் பேட்டியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. எங்கே வந்திருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு 190% வரி உயர்த்திட்டு இளைய சமுதாய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமோ ஷட்டில் கோர்ட்டுமோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் ஏதாவது கட்டி கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த வெறும் இந்த 5 ஆண்டு காலம் இது இருண்ட மாநகராட்சி இந்த கோவை மாநகராட்சி. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. எப்படி உதாரணத்துக்கு நாங்கள் எந்த சொல்லுவோம், திருச்சி ரோடு பாலம் கொடுத்துருக்கோம், அவினாஷ் ரோடு பாலம் கொடுத்துருக்கோம், மேட்டுப்பாளையம் ரோடு பாலம் கொடுத்துருக்கோம். இருக்க அத்தனை ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தோம், அத்தனை ரோடு ரெடி பண்ணி கொடுத்தோம், பூங்காக்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு மாணவரோட நிலைமை என்ன இருக்கு? அதனால அதாவது கடந்த வாவுசி பார்க் போன வருஷம் சொன்னாங்க பறவைகள் சரணாலயம் பிரைவேட் பார்க்க அமையும் அப்படின்னாங்க. இதற்கு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வரல. அதே மாதிரி வெறும் அறிவிப்பு மட்டுமே தான்.
எப்படி இந்த அரசு திமுக அரசு போட்டோ ஷூட் அரசு நடக்குதோ அதே மாதிரி போட்டோ ஷூட் பட்ஜெட் தான் இது. வெறும் பேப்பர்ல மட்டும்தான் பட்ஜெட்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படாத பட்ஜெட் இது.